வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி நோன்பு, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வரலட்சுமி நோன்பு ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்கிறாரு, வரலட்சுமி நோன்பு எப்படி கொண்டாடினாங்க, அதை கொண்டாடுறதுனால பெண்களுக்கு எல்லா நன்மையும் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி ஒரு சமயம் சிவன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் இந்த கதையை அவங்களுக்கு சொல்கிறதா இந்த வரலட்சுமி நோன்பு கதை இருக்குது. வரலட்சுமி நோன்பு நம்ம நாடு முழுவதுமே கொண்டாடுறோம். இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெண்கள் இதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு எப்போ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுவோம். அந்த வரலட்சுமி நோன்பை பற்றி நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்ப்போம். அனைவரும் பூவும் பொட்டும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த வரலட்சுமி நோன்பை கொண்டாடுறாங்க. ஒரு தடவை சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி, பெண்கள் எந்த துக்கமும் இல்லாமல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எந்த தேவதையை வழிபடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு அதற்கு வரலட்சுமி விரதம் அதை பற்றி தான் சொல்லணும். அந்த வரலட்சுமி நோன்பை ஒரு பெண் கொண்டாடினால் அதனால் அவள் சகல சௌபாக்கியங்களும் அடைந்து எந்த துக்கமும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தா, அவள் கூட இருந்த எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருந்தா அப்படின்னு சொன்னார். உடனே பார்வதி தேவி அந்த கதையை ஆர்வமாக கேட்டாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, மகத நாடு அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த தேசத்தில் ஒரு பெண் இருந்தா, அவள் பேர் சாருமதி. அந்த சாருமதி லக்ஷ்மி தேவினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி அம்மனை தான் எப்போதும் அவள் வழிபடுவா. அந்த லக்ஷ்மி அம்மனையே வழிபட்டு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த லக்ஷ்மி தேவி தான் அருள் புரிகிறாள் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவியை மிகவும் விரும்பி அந்த வழிபாடுகளை செய்துட்டு வந்தா அந்த மகத தேசத்தில் வாழ்ந்து வந்த இந்த சாருமதி அப்படிங்கிற பெண். இந்த சாருமதி வீட்டில் அவளுடைய கணவன் உஞ்சவிருத்தியை செஞ்சு கொண்டு வருவார். அந்த அரிசியை வச்சு தான் அவங்க வீட்டில் சமையல் சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. அதை எல்லாரும் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சமயம் லக்ஷ்மி தேவி இந்த சாருமதிக்கு அவளுடைய பக்திக்கு மெச்சி அவளுக்கு நம்ம அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு விரும்பி அவளுடைய கனவுல ஒரு நாள் வந்தாங்க. சாருமதி, உனக்கு நான் அனுகிரகம் பண்ணலான்னு இருக்கேன். உன்னுடைய பக்தியில் நான் ரொம்ப மயங்கிட்டேன். அதனால உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்குமாறு ஒரு நல்ல விரதத்தை சொல்கிறேன். அந்த விரதத்தை நீ மேற்கொண்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்ப, உன்னை சுற்றி இருக்கவங்களையும் ஆனந்தமாக வச்சுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனவுலையே சாருமதிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உடனே அம்மா, அது என்ன விரதம் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில், அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நீ என்னை வழிபட்ட அப்படின்னா உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாருமதி கனவுலையே லக்ஷ்மி தேவியை வலம் வரா. நம்ம பிரகாரம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வலம் வணங்குறா. வணங்கிட்டு இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் லக்ஷ்மி தேவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அறியாமலே தூங்கிடுறான். காலையில் எழுந்து தன்னுடைய மாமனார், மாமியார், கணவன் எல்லார்கிட்டையும் தான் கண்ட கனவு பற்றி சொல்கிறா. அப்போ அந்த குடும்பத்தில் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சாருமதி எப்போவுமே லக்ஷ்மி தேவியை வழிபடுவா. அவளுடைய கனவுல லக்ஷ்மி தேவியே அவள்கிட்ட பேசினது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அந்த விரதத்தை நம்ம எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடலான்னு குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அந்த விரதத்தை கொண்டாடினாங்க. இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் விரதம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா
பெண்கள் பண்ணும்போது அது ஆண்களுக்கு சில நேரத்தில் இடையூறாக இருக்கும், அல்லது குழந்தைங்களுக்கு இதுவாக இருக்கும், அம்மா எப்போ பார்த்தாலும் விரதம் இருக்காங்கன்னு. அப்போ வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி மனது போகும். ஆனால் இங்கே வந்து இவங்க வீட்டில் எல்லாருமே ஒரே மனதாக எல்லாரும் லக்ஷ்மியை ஒருமிக்க மனதால் நினைத்து வழிபடணும் அப்படின்னு எப்போ அந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடக்கூடிய நாள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த நாளும் வந்தது. ஆவணி மாதம் அந்த பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வந்தது. அந்த அன்னைக்கு சாருமதியும் அவங்க இல்லத்தில் இருக்க எல்லாரும் காலையிலேயே வெள்ளனவே அதிகாலையில் எழுந்து நீராடி நல்ல புதிய வஸ்திரங்களை எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்காக அவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க. முதல்ல என்ன பண்ணா அப்படின்னா, அவளுடைய அந்த சாமி அறையில் தன்னுடைய அந்த லக்ஷ்மி தேவியை வர வைக்கிறதுக்காக அந்த இடத்த மெழுகிட்டு அங்கே ஒரு பச்சரிசி மாவுனால் ஆன அழகிய கோலத்தை போட்டா. அதுக்கு முன்னாடி ஒரு தாமரை பூவும் வரைஞ்சி அந்த தாமரை பூவுக்கு அந்த தாமரைப்பூ வர்ணத்திலேயே வண்ண பொடிகளை தூவி அலங்காரம் செஞ்சா. லக்ஷ்மி தேவி உட்கார்ற இடம் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு அழகான மண்டபம், சிறிய மண்டபம் ஒன்று லக்ஷ்மி தேவிக்கு வச்சுட்டு இதெல்லாம் வந்து அவள் கனவுல கண்ட அந்த லக்ஷ்மியை அவள் கற்பனையில் வச்சுக்கிட்டு செய்கிறா. இந்த மாதிரி தான் மகாலட்சுமி அவளுக்கு கனவுல வந்தாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டே ஒன்று அவள் செஞ்சிட்ருக்கா. அதன் பிறகு ஒரு கலசம் எடுக்கிறா. அந்த கலசத்தில் அது வந்து அவங்கவுங்களுடைய வசதிக்கு பொறுத்தபடி நாம் வீடுகளில் எடுத்துக்கலாம். அவள் வந்து ஒரு பித்தளை கலசம் எடுத்துக்கிட்டா. அந்த பித்தளை கலசத்தை எடுத்து அதன் மேலே வந்து சுண்ணாம்பு தடவி அதுக்குள்ளே நீரும் விட்டு அப்புறம் ஒரு தேங்காயை அந்த கலசத்துக்கு மேலே வச்சு சுற்றி நம்ம மாவிலை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாவிலையும் வச்சு அந்த கலசத்தை அந்த இடத்துல வச்சு கோலம் போட்ட இடத்துல அந்த கலசத்துக்கு மேலே லக்ஷ்மி தேவியோட முகத்தை பதிக்கிறாள். இப்போ நம்ம முகம் மாதிரி வாங்கி எல்லாரும் வைக்கிறோம் இல்லையா வீடுகளில், அந்த மாதிரி முகத்தை பதிக்கிறாள். பதிச்சுட்டு லக்ஷ்மி தேவிக்கு இந்த என்னென்ன பதார்த்தங்கள் அவளால் முடிஞ்சதோ அன்னைக்கு பழங்கள், அந்த மாதிரி பொருட்கள், பழங்கள், குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் ஏதோ பட்சணங்களும் செய்து வச்சு லக்ஷ்மி தேவியை வணங்க ஆரம்பிக்கிறாள். அப்போ அவள் கூட வந்து பக்கத்தில் இருந்த பெண்கள் எல்லாருமே, அருகில் இருந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தா இல்லையா, அவங்க அவளோட உறவினர் பெண்கள் எல்லாரும் அவளோட சேர்ந்து அந்த லக்ஷ்மி தேவியை வணங்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி தேவியோட பேரை சொல்லியும் போட்டுனாங்க சில பேர் வந்து லக்ஷ்மி தேவிக்கு உரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபட்டாங்க. சொல்லி வழிபட்டுட்டு அந்த நேரத்தில் என்ன ஒரு மந்திரம், முக்கியமான மந்திரம் சாருமதி ஓதுனா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டுறேன். பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன். அந்த மந்திரத்தை ஓதி தான் சாருமதி மகாலட்சுமியை வழிபட்டா அப்படின்னு அந்த கதையில் வருது. பத்மாசனே பத்மஹராம் சர்வலோக பூஜிதே நாராயண பிரியே தேவி சுப்ரி தாப்வ சர்வதா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் சாருமதி அன்னைக்கு வந்து வழிபட்டாங்க. அவங்க பின்னாடி கூட இருந்தவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இதை அவங்களோட சேர்ந்து சொன்னாங்க. மற்றவங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி பேரை சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லி போற்றி வழிபட்டாங்க. அதுக்கப்புறமா சோடச உபசார பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு 9 இலைகள் கொண்ட அந்த நூல் அதை எடுத்து அந்த நோன்பு கயிறுன்னு சொல்லி கட்டிக்கிறோம் இல்லையா, அந்த நோன்பு கயிறை எல்லாரும் கட்டிக்கிட்டாங்க. நோன்பு கயிறு அப்படிங்கன்னு சரடுன்னு சொல்லுவாங்க. அந்த சரடை எல்லாரும் தங்களோட வலக்கையில், அதாவது ரைட் ஹேண்டில் கட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் ஏதாவது பட்சணங்கள் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். சாருமதி அன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 9 விதமான பட்சணங்கள் செஞ்சாங்க. ஏன்னா இந்த நூல் திரி வந்து 9 விதமாக எடுக்கிறோம் இல்லையா, 9 எடுத்து அந்த 9ஐயும் சேர்த்து ஒரு சரடாக கையில் கட்டிக்குவாங்க நோன்பு எடுத்தவங்க. அந்த 9 சரடு போலையே 9 விதமான பட்சணங்களை செஞ்சு சாருமதி வணங்கினாங்களாம். பட்சணங்களை செஞ்சு லக்ஷ்மி தேவியை போற்றி சொல்லி தீபாரதனையெல்லாம் காமிச்சு வணங்கிட்டு அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் பிரசாதங்களையும் கொடுத்து சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம் இதையெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாரையும் அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாங்களாம்.
இந்த பெண்கள் எல்லாரும் நான் அவங்க வீட்டில் மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமா இவங்க சாருமதி வீட்டில் அவங்க மாமனார் மாமியார் கணவர் குழந்தைகள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா வெற்றிகரமாக இந்த மகாலட்சுமி விரதத்தை நம்ம செஞ்சுட்டோம், வரலட்சுமி நோன்பை நம்ம கொண்டாடிட்டோம் அப்படின்னு அவ்வளோ ஆனந்தமாக அவங்க இருந்தாங்களாம். இந்த வீட்டிலேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அந்த பெண்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய சாதாரண வீடெல்லாம் ஒரு மாளிகை போல இருந்துச்சாம். அவங்களுடைய சாதாரண சின்ன சின்ன நகைகள் எல்லாம் பெரிய பெரிய நகைகளாக தங்கமும் வெள்ளியும் வீடெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சாம். நம்ம இதை எப்படி நம்புறதுன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் குசேலர் அவங்களுடைய அந்த கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா அவலை சாப்பிட்டதும் அவங்க குசேலருடைய வீடு மாறிடுச்சு. அவங்க மனைவி மக்கள் எல்லாரும் அவங்களோட ஆடைகள்லாம் மாறிச்சு. அவங்க நிறைய அணிகலன்கள்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய பசு இருந்துச்சு, நிறைய தானியங்கள் வந்துச்சு, நவரத்னங்கள் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதையில படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ இவங்களுடைய வீடுகள் எல்லாம் போனாங்க இல்லையா, எல்லாருடைய வீடுமே மாறி இருந்துச்சு. அவங்க வீட்டில் தானியங்கள்லாம் ரொம்ப இருந்துச்சு. அவங்க வீட்டில் தானியங்கள் நிறைந்து வழிந்தது. நவதானியங்கள் இருந்தது, ரத்தினங்கள் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. தோட்டமெல்லாம் செழித்து வளர்ந்து பூக்கள் இருந்துச்சு. எல்லாமே செழிப்பமா இருந்தது வீடுகள்ல. அந்த பெண்களுக்கெல்லாம் நம்ம இவங்க வீட்டுக்கு போய் கும்பிட்டு வந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷமா நமக்கு நடந்திருக்கே, நாமளும் இனிமேல் இது மாதிரி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படும்படியாக இந்த வரலட்சுமி விரதம் அமைந்தது. அந்த பெண்கள் எல்லாருமே நாம சாருமதியுடைய அழைப்பை ஏற்று அவங்க வீட்டுக்கு போனதுனாலதான் நமக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாருமதியையும் அவங்க போற்றுனாங்க, மகாலட்சுமியையும் போற்றுனாங்க, சாருமதியையும் போற்றுனாங்க. நமக்கு ஒரு நல்லது செஞ்சவங்களை நம்ம எப்பவுமே வாழ்த்துறது உண்டு இல்லையா. அந்த மாதிரி அவங்க எல்லாரும் சந்தோஷமா சாருமதியும் போற்றிட்டு இனி வரும் காலங்களில் நம்ம வீடுகள்லையும் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த கதையை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றாரு. இந்த மாதிரி மகத தேசத்துல சாருமதி வழிபட்டா, அதனால அவளுக்கும் அவளை சேர்ந்தவங்களுக்கும் எல்லாமே ஆனந்தமா இருந்தது. இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடிச்சா அவங்க வீடுகள் எல்லாம் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றாரு. உடனே பார்வதி தேவியும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்ப நம்ம இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவங்க, அந்த வரலட்சுமி விரதத்துக்கு வந்திருப்பவங்க, அந்த வீட்டுக்கு வந்திருப்பவங்க எல்லாருக்குமே நன்மைகள் விளையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கும்பிடுற வீட்லேயும் சரி, கும்பிட வந்தவங்களும் சரி, எல்லாருமே செல்வ செழிப்பமா நல்ல ஆனந்தமா வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமா, சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன கதையை கேட்டதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பவிஷ்ய புராணத்துல தான் இந்த கதை வருது. சிவபெருமான் பார்வதிக்கு சொல்றதா. இப்ப நம்ம இன்னைக்கு வரலட்சுமி விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு, பார்வதி தேவியே இறைவிதான், ஆனா அவங்களுக்கும் சிலது தெரியல, அதை சிவபெருமான்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே பார்க்குறோம். நாமளும் நமக்கு தெரியாத விஷயங்களை இது மாதிரி மற்றவங்கள்ட்ட கேட்டு விரதங்கள்லாம் கடைபிடிச்சு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆனந்தமா இருப்பதற்காக தான் இந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் இந்த மாதிரி கதைகள்லாம் வச்சிருக்காங்க. இந்த கதையை அறிந்து கொண்டு நாமும் வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் இருக்க முடிஞ்சா, நோன்பு எடுக்க முடிஞ்சா விரதம் இருந்து நோன்பு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளை கூப்பிடுறவங்க வீடுகளுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வரலட்சுமியை நாமும் கொண்டாடி அவங்க வீட்டில இருந்து நாம வணங்கி வரலட்சுமியை நம்முடைய இல்லத்திற்கும் அழைத்து நம் இல்லத்திலேயே தங்க வைக்கலாம். நாம் எல்லா விதமான சகல விதமான 16 பெயர்களையும் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று நல்ல சந்தோஷமாக வாழ முடியும். இந்த வரலட்சுமி விரதத்தில் மகாலட்சுமியை நினைத்தாலே, மகாலட்சுமியை நினைத்து நாம் பூஜை செய்தால் இன்னும் அமோகமாக வாழலாம். அன்னைக்கு முழுவதும், அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் மகாலட்சுமி சிந்தனையாகவே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விரதம் இருக்கோம், இது மாதிரிலாம் பண்ணணும், இது நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு கூட கவலைப்பட வேண்டாம். நம்ம அந்த நாள்
முழுவதும் மகாலட்சுமியை நினைச்சதுனாலேயே நமக்கு மகாலட்சுமி எல்லா விதமான அருளையும் தருவாள். மகாலட்சுமி பாடல்கள் தெரிந்தால் விரத சமயத்தில் மகாலட்சுமி பாடல்கள் பாடலாம், மகாலட்சுமியுடைய அந்த நாமங்களை உச்சரிக்கலாம், மகாலட்சுமியுடைய இந்த மந்திரங்களை சொல்லலாம். நம்மளுக்கு எது முடியுதோ அல்லது லக்ஷ்மி தாயே போற்றி அப்படி கூட சொல்லலாம். இது மாதிரி சொல்லி நாம் வரலட்சுமி நோன்பன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் வரலட்சுமியை வர வைத்து வணங்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுவது தமிழோடு தையல். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.